நம்ம வந்து மக்கள் வந்து பேச தான் முடியும். ஒரு சில மக்கள். மற்றவங்கலாம் வந்துட்டு பாவம். ஐ ஃபீல் சாரி ஃபார் தி பாமர மக்கள். ஏன்னா, அவங்க யாராலயும் பேச முடியாது. இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குது? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அத பத்தி எந்த அரசியல் கட்சியோ, இல்ல எந்த அரசியல்வாதியோ அத பத்தி நெனைக்கணுன்ட்டு இல்ல. அவங்கள பத்தி பேசணுன்ட்டு இல்ல. அதுக்கு எதனா செய்யலான்ட்டு கூட யாருக்குமே எண்ணம் கிடையாது. அப்ப இந்த மாநாடுல என்ன இவனுங்கலாம் கழட்டுனானுங்க? இவனுங்க வந்து இந்த 5 இது இப்ப சிந்தூர் முடிஞ்சு போன கத. இதுக்கு என்ன பெரிய ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, இந்த மோடியா போய் அந்த ஃப்ளைட்ல ஏறி போய் இது பாம்ப போட்டாரு. இல்லாட்டி போய் பார்டர்ல போய் நின்னு ஃபைட் போட்டாரா? என்னமோ பைத்தியக்காரனாட அந்த செல்லூர் ராஜன் அன்னைக்கு, மோடி தான் பணம் குடுத்தாரு. ஃப்ளைட்ட வந்துட்டு அறிவு கெட்டவனுங்களா இந்த ஃப்ளைட்டெல்லாம் முதல்லேருந்தே எல்லா கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு லெவல்ல வாங்கிட்டு வித்துட்டு இருந்திருக்கானுங்க. ஓகே. இந்த ஆள் வந்த அப்புறம் தான் ஏதோ வாங்குனான்னு, அதான் என்ன அவங்க அப்பா வீட்டு காச நீங்களும் நானும் பே பண்ண டாக்ஸ்லேருந்து கட்டிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வாங்குறோம். என்னமோ பெரிய மோடி என்னமோ தன்னோட சம்பாதிச்ச காச கொள்ள அடிச்சுட்டு அதானிக்கு ஃபுல்லா குடுத்துட்டுருக்கான். அதானி இஸ் அ பெனாமி ஃபார் மோடி. இந்த மோடி மனசாட்சி இல்ல, எஸ் இல்லன்னு சொல்லட்டும். நான் ஒத்தைக்கு பேச தயார் மோடியோட. லெட் அஸ் ஹேவ் அ டிபேட். லெட் ஹிம் கம் டு த பப்ளிக். நான் ஒரு பெண்மணி, நீ ஒரு ஆண். பேசலாம். நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? எல்லாரும் பேசுறாங்க. மோடி இல்லாட்டி இந்த நாடே போயிடும். யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்? நெறைய பேர் தகுதியில இருக்காங்க. ஏன்னா, அவங்கலாம் வாய் பேசாதவங்க. அவங்கலாம் வந்துட்டு நியாயமா வாழணும்னு நெனைக்கிறவங்க. இப்போ மோடிக்கு படிப்புன்னு பார்த்தான்னா, என்ன படிப்பு? எனக்கு உன்ன விட நெறைய படிப்பு இருக்குது. வா, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் நடத்தியிருக்கேன். எனக்கு தெரியும். நான் ஒரு விவசாயி. எனக்கு விவசாயத்தோட கஷ்டம் தெரியும். நான் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஓகே. அப்ப மோடி என்ன சொகுசா உட்காந்துட்டு, டெய்லி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, யார் அப்பன் வீட்டு காசு இந்த 1,00,000 ட்ரெஸ்ஸு செலவு பண்றதே நான் வந்து தவறுன்னு சொல்வேன். அப்போ எங்கேருந்து இந்த காசு வருது உனக்கு செலவு பண்றக்கு? அ நாடு கஷ்டப்பட்டுருக்குது, மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. உனக்கு வந்து ஒரு பெரிய இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் மாரி உனக்கு ஒரு தனி ஏர்கிராஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு, அப்ப இதெல்லாம் வந்து பேராசை புடிச்சவனுங்க. இவங்கலாம் நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க, நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க.